இந்த ஆண்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த திரைப்படம் தான் இந்தியன் 2. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான இப்படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கியிருந்தார். மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இப்படம் தற்போது எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் இந்தியன் 2 திரைப்படம் நஷ்டமடைந்து விட்டது, தோல்வியை சந்தித்துள்ளது என சொல்லி வரும் நிலையில், ஆனால் அது உண்மையில்லை. படம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நல்ல லாபத்தை கொடுத்துள்ளது என பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி கூறியுள்ளார். இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 ஆகிய 2 திரைப்படங்களின் மொத்த பட்ஜெட்டே 500 கோடி தான். இதில் ஒரு பாகத்திற்கு 250 கோடி செலவு என வைத்துக் கொள்ளலாம். இதில் 90% ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் எடுத்துவிட்டது. இப்படத்தின் OTT உரிமை 125 கோடி, சேட்டிலைட் உரிமம் 68 கோடி. இதன் மூலம் கிட்டத்தட்ட 200 கோடி வரை போட்ட காசு எடுத்து விட்டார்கள். இதன்பின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்தியன் 2 படத்தின் மூலம் வரவேண்டிய தொகை 50 கோடி மட்டும்தான். இதில் கர்நாடகா உரிமை 15 கோடிக்கு விற்பனையாகிவிட்டது. இதன்படி பார்த்தால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு 35 கோடி தான் வரவேண்டியிருக்கிறது. இதில் தமிழ்நாடு உரிமை, கேரளா உரிமை, ஆந்திரா உரிமை, இந்தி டப்பிங் உரிமை, வெளிநாட்டு உரிமை மற்றும் ஆடியோ உரிமை என பல இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் லைகா நிறுவனத்திற்கு இந்தியன் 2 மிகவும் லாபகரமான படமாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்திருக்கிறார். இதனையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்தியன் 2 திரைப்படம் ஒரு வெற்றி படமாகவே பார்க்கப்படுகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.